செல்வி ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டில் பிளெண்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். பிளெண்டிங் வந்து நிறைய விதத்தில் பண்ணலாம். இப்போ ஒரு 3லேருந்து 4 டைப் நான் சொல்லி தரப்போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு பிளெண்டிங்கை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிங்க. நீங்கள் எது வேணாலும் வரைஞ்சிக்கிட்டு அதை சரிசமமாக பிரிச்சிங்க. இப்போ ஒவ்வொரு பெட்டல்ஸுக்கும் சென்டரில் நான் ஒரு லைன் போட்டாச்சா? இப்போ பிளெண்ட் பண்ண போகிறோம். பிளெண்டிங் வந்து நம்ம ஒயிட்டோடு தான் எப்போவுமே நம்ம பிளெண்ட் பண்ண முடியும். மற்ற கலரையும் பண்ணலாம், இருந்தாலும் ஒயிட்டோடு பண்ணுறப்ப ஃப்ளவர்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ பிளெண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு துடைச்சி எடுத்துங்க. துடைக்கிறப்ப கசக்கெல்லாம் துடைக்கக்கூடாது, நார்மலாக நல்லா துடைச்சி எடுத்துங்க, அவ்வளோதான். அதுக்காக வாட்டர்லாம் இருக்கக்கூடாது, லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும். அதை மாதிரி துடைச்சி எடுத்துங்க. துடைச்சி எடுத்துக்கிட்டேன். எடுத்த அப்புறம் இப்போ ஒவ்வொரு பெட்டல்ஸ்லையும் சமமாக பிரித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அதில் ஒரு பக்கத்தில் ஒயிட் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன், இன்னொரு பக்கத்தில் ரெட்டு அந்த கலரு நான் அப்ளை பண்ண போகிறேன். அதை மாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. இப்போ ரெட்டு தான் பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன கலர் விருப்பமாக இருக்கோ அந்த கலரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. எல்லோவாக இருக்கலாம், ப்ளூவாக இருக்கலாம், பிங்க்காக இருக்கலாம், சாப் க்ரீனாக இருக்கலாம், எந்த கலர் வேணாலும் அப்ளை பண்ணிங்க. இப்போ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே பிளெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து டார்க் கலர் இருக்குது பார்த்தீங்களா? டார்க்லேருந்து லைட்டுக்கு போங்க. அதை மாதிரி பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு 1 or 2 டைம் பண்ணுங்கள், பிளெண்ட் ஆகிடும். இது பார்க்க எப்படி இருக்குன்னா, லைட் கலர்லேருந்து டார்க் கலருக்கு வந்த மாதிரி பிளெண்ட் ஆகிருக்கணும். இது ஒரு மெத்தட், ஓகேவா? நான் இந்த ஃப்ளவருக்கு மட்டும் இந்த பிளெண்டிங்கை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் வந்து நான் ரெட்டு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன், இன்னொரு பக்கத்துக்கு ஒயிட்டு அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? பிளெண்ட் பண்ண போகிறேன். பிளெண்டிங்னா அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு பேர் தான் பிளெண்டிங். மிக்ஸ் பண்ணுறது வந்து ஏன் அதுக்கு வந்து 2 கலர் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு தோணும். அப்படி கிடையாது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே கலராக தான் கிடைக்கும். இப்படி பண்ணுறப்ப லைட்லேருந்து டார்க்கும் அதை மாதிரி கிடைக்கும். பார்க்குறப்ப லைட்லேருந்து டார்க்கோ, டார்க்லேருந்து லைட்டோ அதேமாரி ஷேட் கிடைக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இதை மாதிரி அழகாக பிளெண்ட் பண்ணி விட்டுருவோம். நேரில் பார்க்குறப்ப நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். வீடியோவில் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது, ஆனால் நேரில் பார்க்குறப்ப நல்லா தெரியும். லைட்லேருந்து டார்க் நல்லா தெரியும். இது ஒரு மெத்தடு. இந்த மாதிரி இதே தான் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள். பண்ணிவிட்டு கடைசியாக நல்லா காஞ்ச அப்புறம் தான் அவுட்லைன் கொடுக்கணும். இப்போ நான் ஒரு பக்கத்துக்கு ஒயிட் கொடுக்குறேன், இன்னொரு பக்கத்துக்கு ரெட் கொடுக்குறேன். ப்ரெஷ்ஷு வந்து ஒரே ப்ரெஷ்ஷு தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வெவ்வேறு ப்ரெஷ் யூஸ் பண்ணால் அந்த பிளெண்டிங் வந்து இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஒயிட் கலர் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷும், ரெட் கலருக்கு ஒரு ப்ரெஷ்ஷும், பிளெண்டிங்க்கு ஒரு ப்ரெஷ்ஷும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஷ் வந்து என்ன சைஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு எல்லோருக்கும் டவுட் இருக்கும். சைஸ் வந்து நீங்கள் எதை மாதிரி ஷேப்பு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க, ஓகேவா? இதே மாதிரி இதுக்கெல்லாம் நம்பர் 6 நல்லாயிருக்கும் ரவுண்ட் ப்ரெஷ்ஷில். ஃப்ளாட் ப்ரெஷ் வந்து அந்தளவுக்கு இதுக்கு வந்து சூட் ஆகாது. ஆனால் உங்களுக்கு வந்து எந்த ப்ரெஷ் கன்வீனியன்ட் இருக்கோ அந்த ப்ரெஷ் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பாருங்கள். நான் வந்து சும்மா போடலை, நல்லா ஈவனாக பிரித்து அப்புறம் தான் போடுறேன். அதை மாதிரி பிரிச்சுக்கிட்டு போடுங்க, அப்போ தான் ரொம்ப வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து பிரிக்கலனாலே எனக்கு நல்லா வந்துடும் அப்படின்னு நினச்செல்லாம் யாரையும் ட்ரை பண்ண வேண்டாம். வரும், ஆனால் ஸ்டார்டிங்கில் பண்ணுறப்ப இதே மாதிரியே பண்ணிவிட்டு வாங்க. பார்க்குறப்ப லைட்லேருந்து டார்க் கலரு ரொம்ப அழகாக கிடைக்கும். சேம் ப்ரஷ் யூஸ் பண்ணுறப்ப என்ன ப்ராப்ளம் வரும்னா, அதில் உள்ள கலர் வந்து ஒட்டிக்கிட்டு அது கூட மிங்கிள் ஆகிட்டு கிடக்கும். அதனால் சேம் ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒயிட்டும் ரெட் கலரும் சேர்ந்த மாதிரி கிடைக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இந்த ஃப்ளவரில் வந்து கொஞ்சம் பெயிண்ட் அதிகமாக போயிட்டு அதனால் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதை மாதிரியே போட்டு எடுத்துங்க. போட்ட அப்புறமேலுக்கு இதை வந்து நல்லா காய விடுங்க. காய்ஞ்ச அப்புறம்தான் அது மேலே எந்த திங்ஸ் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், அவுட்லைன் கொடுக்கறனாலும் இது காய்ஞ்ச அப்புறம் தான் நீங்கள் அவுட்லைன் கொடுக்கணும். இல்லைன்னா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் நேரம் காய விடணும். ப்ரெஷ்ஷு ஹேண்ட்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனமாக பாருங்கள். இது வந்து அயன் பண்ணலாமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. தாராளமாக அயன் பண்ணலாம். இது அயன் பண்ணுறப்ப எப்படி பண்ணணுன்னா, ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா காயணும். அட்லீஸ்ட் 24 hours காய விட்டுருங்க. அயனிங்லாம் நீங்கள் போகிறீங்கன்னா 24 hours காயணும்.
காஞ்ச அப்புறமேலுக்கு பேக் சைடு டேரெக்டாக ஃப்ரண்ட் சைடில் போய்ட்டு நீங்கள் அயன் பண்ணக்கூடாது. அப்படியே அதை திருப்பி பேக் சைடு மேலே ஒரு கிளாத்தை வச்சு அது மேலே அயன் பண்ணுங்கள். அப்போ ஒன்றும் ப்ராப்ளம் வராது, நார்மலாக இருக்கலாம். வாஷ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக வாஷ் பண்ணலாம். ஆனால் ஆரியெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணால் இதோட லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நார்மல் கிளாத் மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்தளவுக்கு லைஃப் கொடுக்காது. ஆனால் வாஷ் பண்ணலாம். ஆரி மாதிரி நல்லா பத்திரமா மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து லைஃப் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். மேக்ஸிமம் ஒரு பெட்டல்ஸாக போட பாருங்கள். இல்லை ரொம்ப சின்ன பெட்டல்ஸ் தான் இருக்குது, காஞ்சிராது, நான் அதுக்குள்ளே பண்ணிவிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காஞ்ச அப்புறமேலுக்கு அவுட்லைன் கொடுங்க, அதுக்கு முன்னாடி அவுட்லைன் கொடுக்காதீங்க. சென்டரில் வந்து உங்களுக்கு என்ன கலர் கொடுக்கணும்னு தோணுதோ அதுவே கொடுங்க. ரெட்டு அப்படி இல்லைன்னா ப்ரௌன் கலர், அதை மாதிரி எது வேணாலும் கொடுக்கலாம். அவுட்லைன் மட்டும் லாஸ்ட்டாக கொடுங்க. அவ்வளோதான். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது நேரில் பார்க்குறப்ப இன்னும் அழகாக இருக்குது. நல்லா பிளெண்ட் பண்ணது நல்லா தெரியுது. லைட்லேருந்து டார்க் வந்து அழகாக தெரியும். இன்னொன்று என்னென்னா ஒயிட் அங்கங்கே தெரிகிற மாதிரி இருந்தாலும் அந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இதை மாதிரி பார்த்துக்குங்க. ஒயிட் வந்து அதிகமாக தெரிகிற மாதிரியும் மற்ற கலர் கொஞ்சம் கம்மியாக தெரிகிற மாதிரி பார்த்துங்க. ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பிளெண்டிங்கில் ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட்டு செகண்ட் மெத்தட் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். நல்லா ஈவன் பண்ணி விட்டுங்க. ஈவன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேலுக்கு காஞ்ச அப்புறமேலுக்கு நீங்கள் அவுட்லைன் கொடுத்தா போதும். இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் சும்மா இருக்கிற கலர் மட்டும் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் நீங்கள் வந்து கொடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எல்லோ கலர் கொடுக்குறேன். நான் வந்து ப்ரெஷ்ஷு வந்து அந்த ரெட்டை யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுறதுனால ஒரு மாதிரி டபுள் கலர் மாதிரி எனக்கு கிடைக்கிது. அவ்வளோதான். இதுக்கு வந்து எல்லோ கொடுத்தா தான் ரொம்ப அழகாக இருக்கும். நான் டபுள் கலர் கொடுத்துட்டேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் நீங்கள் கொடுத்துங்க. அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுதான் பிளெண்டிங்கில் இது ஒரு டைப். நெக்ஸ்ட்டு பிளெண்டிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு ஃப்ளாரில் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ.